Dear friends, welcome to EEE RKNA channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சாப்பரில் ஸ்டெப் அப் சாப்பர் ஆர் பூஸ்ட் சாப்பர் அப்படின்னு பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கிறோம். ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன்னா என்ன அர்த்தம்னா, இன்புட் சப்ளை வோல்டேஜை விட அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாக கிடைத்தால் அது ஸ்டெப் அப். இன்புட் வோல்டேஜை விட அவுட்புட் குறைவாக கிடைத்தால் அது ஸ்டெப் டவுன். டிரான்ஸ்ஃபார்மரில் அதை நம்ம படிச்சிருக்கிறோம். ப்ரைமரி நம்ம ஏசி சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜில் இருக்கும் சப்ளை வோல்டேஜ். செகண்டரியில் ப்ரைமரி வோல்டேஜை விட செகண்டரி வோல்டேஜ், செகண்டரியில் தான் நம்ம லோடு கனெக்ட் பண்ணுறோம். அந்த செகண்டரியில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் ப்ரைமரி வோல்டேஜை விட குறைவாக இருந்தால் அது பேர் ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரியில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் ப்ரைமரியை விட அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி சாப்பரில் இன்புட் டிசி விடிசி வோல்டேஜை விட அவுட்புட் டிசி இருக்கு இல்லைங்களா, V0, அதோடைய வேல்யூ அதிகமாக இருந்தால் அது பேர் ஸ்டெப் அப் சாப்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் பூஸ்ட் சாப்பர். உங்களுக்கு ஸ்டெப் அப் சாப்பருடைய ஆப்ரேஷனு சொல்லி கேட்கலாம், இல்லைனா பூஸ்ட் சாப்பர் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். இன்புட் வோல்டேஜ் இங்கே கொடுக்குறோம், விடிசி கொடுத்துக்கிட்டுருக்குறோம். இங்கே ஒரு இண்டக்டர் இருக்குது. இந்த இண்டக்டர் எல், இதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் விஎல்னு சொல்கிறோம். இண்டக்டர் சோர்ஸோட சப்ளையோட சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த இண்டக்டருக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் விஎல் அப்படின்னு சொல்கிறோம். இன்புட் வோல்டேஜை விடிசி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே தான் சாப்பர் சுவிட்ச் இருக்குது, இதுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஒரு டயோடு, இங்கே லோடுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் V0, அதாவது அவுட்புட் வோல்டேஜ். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சாப்பர் பொறுத்த வரைக்கும் இன்புட் டிசி சப்ளை, அவுட்புட் டிசி சப்ளை. ஆனால் இந்த சர்க்யூட்டில் நம்மளுடைய அவுட்புட் இன்புட்டை விட அதிகமாக வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி. இப்போ இந்த சாப்பர் சுவிட்சோட வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஆன் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட், ஆன் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்னு மாறி மாறி நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் ஆன் ஸ்டேட்டில் இருக்கும், அப்புறம் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும், ஆன் ஸ்டேட்டில் இருக்கும், ஆஃப் ஸ்டேட்டில். அதான் சாப்பர் சுவிட்ச். ஓகே, ரைட்டு. இப்போ முதல்ல சாப்பர் சுவிட்ச், அதாவது தைரிஸ்டரை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆன் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ சாப்பர் சுவிட்ச் இஸ் க்ளோஸ்ட். க்ளோஸ் ஆனோன்னே இந்த இடம் அப்படியே ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. இது க்ளோஸ்ட். அப்போ அவுட்புட் ஐசோலேட்டட். அவுட்புட் ஐசோலேட்டட் ஏன்னா இந்த இடத்துல குறுக்க நம்ம இது ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சுவிட்ச் இஸ் க்ளோஸ்ட். சுவிட்ச் தானே இது. சுவிட்ச் க்ளோஸ் ஆனோன்னே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டிசி சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட், அதாவது ஐஎஸ் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த லூப்புக்குள்ளேயே சுற்றி வரும். இது லோடுக்கு போகாது. இந்த லூப்புக்குள்ளேயே சுற்றி வரும், லோடுக்கு போகாது. அப்போ அப்படி சுற்றி வர்றப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல் சார்ஜ் ஆகுது. எல் என்ன பண்ணுது? சார்ஜ் ஆகுது. சரி, இந்த எல் எப்படி சார்ஜ் ஆகும்? கரண்ட் இப்படி தானே போகுது. அப்போ எல்லோட இடது பக்கம் ப்ளஸ்ஸு, வலது பக்கம் மைனஸ். எல் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்தது சுவிட்சை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். சுவிட்சை ஓப்பன் பண்ணால், அதாவது இந்த தைரிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறோம். ஆஃப் ஸ்டேட் கொண்டு போயிட்டோம்னா இந்த பாத் இருக்கு இல்லையா, இந்த வழி, இந்த பகுதி ஓப்பன் ஆகிடுது. அப்போ என்ன, சார்ஜ் ஆகியிருக்கிற இந்த இண்டக்டர் உடனே என்ன செய்யும், ஸ்டார்ட்ஸ் டு டிஸ்சார்ஜ். உடனே தன்னோட எனர்ஜியை டிஸ்சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இண்டக்டர் சார்ஜ் பண்ணும்போது ஒரு பொலாரிட்டியில் இருக்கும், அது டிஸ்சார்ஜ் ஆகும்போது தன்னுடைய பொலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணிக்கும். அப்படி பார்க்குறப்ப இந்த வலது பக்கம் ப்ளஸ் ஆகிடும், இடது பக்கம் மைனஸ் ஆகிடும். பொலாரிட்டியை மாற்றிக்கிட்டு டிஸ்சார்ஜ் ஆரம்பிக்கும். நல்லா பாருங்கள், இந்த இண்டக்டர் டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த டயோடு எப்படி இருக்கும், இந்த பகுதி தான் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ கரண்ட் நேராக லோடு தான் போகணும். இந்த டயோடு போட்டிருங்க இல்லையா, இந்த டயோடு ஃபார்வர்ட் பயாஸா ரிவர்ஸ் பயாஸா அப்படின்னு நீங்கள் கேட்டால்
இந்த இடத்துல என்ன இருக்குது, பாசிட்டிவ் polarity இருக்குது. அப்போ இந்த டயோடு ஃபார்வர்ட் பயாஸில் வரும். இந்த டயோடு என்ன செய்யுது, ஃபார்வர்ட் பயாஸில் வந்துடுது. அப்போ டயோடு கண்டக்ட் பண்ணுது. அப்போ இந்த இண்டக்டரில் உள்ள எனர்ஜி என்ன பண்ணுது, லோடுக்கு டெலிவர் ஆகுது. நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த இண்டக்டர் எனர்ஜி மட்டும் இல்லை, இந்த டிசி சோர்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் சேர்ந்து லோடுக்கு சப்ளை பண்ணுது. அப்போ 2 சோர்ஸ் லோடுக்கு சப்ளை பண்ணுது. அப்படின்றப்ப ஒரு சோர்ஸ் VDC, இன்னொரு சோர்ஸ் VL. அப்போ VDCயும் VLயும் சேர்ந்து லோடுக்கு சப்ளை பண்ணுறதுனால யோசிச்சு பாருங்கள், இந்த வோல்டேஜ் 2 வோல்டேஜ் ஆட் ஆகிறதுனால கண்டிப்பாக V0க்கு அதிகமான வோல்டேஜ் வரும். எதை விட அதிகமான வோல்டேஜ் வரும், VDCயை விட அதிகமான வோல்டேஜ் வரும். ஏன், VDC மட்டும் எனர்ஜி சப்ளை பண்ணலை, இது கூட சேர்ந்து என்ன பண்ணுது, VLலும் சேர்ந்து பண்ணுது. 2 சோர்ஸுமே இப்போ சீரீஸில் இருக்குது. சரிங்களா? அப்படி பண்ணுறப்ப இந்த சோர்ஸும் சேர்ந்து இந்த லோடுக்கு கொடுக்கறதுனால வோல்டேஜ் வேல்யூ இன்புட்டை விட அதிகமாகுது. அதனால தாங்க இதை நம்ம என்ன சொல்கிறோம், பூஸ்ட் சாப்பர்னு சொல்கிறோம், ஸ்டெப் அப் சாப்பர்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த சுவிட்ச் ஓப்பன் ஆகிருக்கிறப்ப இண்டக்டரில் ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜியும், அதாவது VL, அதாவது இது இந்த எனர்ஜியும் இந்த சோர்ஸில் உள்ளதும் சேர்ந்து லோடுக்கு போகுது. அப்போ VDCயும் VLயும் சேர்ந்து லோடுக்கு போகிறதுனால இந்த 2 சோர்ஸ் 2 வோல்டேஜ் இதுக்கு போகிறதுனால அவுட்புட் வோல்டேஜ் V0 இஸ் கிரேட்டர் தென் VDC. அவுட்புட் வோல்டேஜ் V0 இஸ் கிரேட்டர் தென் VDC. அதனால தான் இதை ஸ்டெப் அப் சாப்பர் சொல்கிறோம். இப்போ இந்த டெரிவேஷன் பார்ப்போமா. டியூரிங் ஆன் டைம் பீரியட், அதாவது சாப்பர் சுவிட்ச் க்ளோஸ் ஆயிருக்கு, தி எனர்ஜி இன்புட் டு த இண்டக்டர் இஸ். இப்போ ஆன் டைம் பீரியடில் என்ன நடக்குது, இண்டக்டர் சார்ஜ் ஆகுது. இண்டக்டருக்கு எனர்ஜி இன்புட் கொடுக்குறோம், தட் இஸ் கால்டு WI. இந்த எனர்ஜி இன்புட் எங்கேருந்து கிடைக்குது, VDCலேருந்து கிடைக்குது. WI ஈக்குவல் டு, எனர்ஜிக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா உங்களுக்கு, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு டைம். அப்போ இந்த இண்டக்டர் கிடைக்கிற எனர்ஜி WI இஸ் ஈக்குவல் டு VDC, இந்த VDC இன்ட்டு இந்த கரண்ட் IS இன்ட்டு ஆன் டைம் பீரியட் T on. அப்போ இன்புட் எனர்ஜி டு இண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு VDC இன்ட்டு IS இன்ட்டு T on. எவ்வளோ நேரம் ஆன் ஆகிருக்கு அதானே, ரைட். அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சிங்க. டியூரிங் ஆஃப் டைம் பீரியட்னா சுவிட்ச் ஓப்பன் ஆகிடுது. அப்போ டியூரிங் T ஆஃப் ஸ்டோர்டு எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு பை இண்டக்டர். இண்டக்டரில் உள்ள எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு இல்லைங்களா, அது ரிலீஸ் ஆகுது. எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னா W0, அதாவது ரிலீஸ் ஆகிற எனர்ஜி W0. இது WI இன்புட் கொடுக்குற எனர்ஜி, இது அதுலேருந்து வெளில வர எனர்ஜி. W0 ஈக்குவல் டு V0 மைனஸ் VDC. ஏன் V0 மைனஸ் VDC நம்ம போடுறோம் அப்படின்னா, இங்கே இந்த எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, இந்த எனர்ஜி இதிலேருந்து வரதா மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், அதாவது இண்டக்டர்லேருந்து வர எனர்ஜி. அதனால தான் V0 மைனஸ் VDC அப்படி எடுத்துக்கிறோம். இந்த V0 மைனஸ் VDC இதெல்லாம் கொடுக்குது V0 அவுட்புட்டு. V0 மைனஸ் VDC இன்ட்டு IS இன்ட்டு T ஆஃப். V0 மைனஸ் VDC இன்ட்டு IS இன்ட்டு T ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். இது புரியுதுங்களா உங்களுக்கு? V0 மைனஸ் VDC அப்படிங்கிறது ஏன் V0 மைனஸ் VDCன்னு சொல்கிறோன்னா, இந்த பாருங்கள், இந்த W0 இதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி என்னென்ன வோல்டேஜ் இருக்குது பாருங்கள், VDC, VL அண்டு V0. அப்போ VL ஈக்குவல் டு VDC மைனஸ் V0. புரியுதுங்களா? அப்போ VL ஈக்குவல் டு VDC மைனஸ் V0. அதனால தான் இங்கே எழுதியிருக்கோம். சாரி, V0 மைனஸ் VDC, இந்த VL. ஓகே, அப்போ V0 மைனஸ் VDC இன்ட்டு IS இன்ட்டு T ஆஃப் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, இந்த எனர்ஜி இன்புட், அதாவது இண்டக்டர் கொடுக்குற எனர்ஜி இன்புட்டும் இண்டக்டரில் டெலிவர் பண்ணுற எனர்ஜி அவுட்புட்டும் 2 சமம் தானே. ஒரு இண்டக்டருக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுத்தீங்களோ அந்த எனர்ஜியை தான் அது ரிலீஸ் பண்ண போகுது. அப்போ கொடுத்த இன்புட் எனர்ஜியும் அது டெலிவர் பண்ணுற அவுட்புட் எனர்ஜியும் 2 சமம். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ஆர் சேம். அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணுறோம். அப்போ இன்புட் எனர்ஜி VDC இன்ட்டு IS இன்ட்டு T on இஸ் ஈக்குவல் டு V0 மைனஸ் VDC இன்ட்டு IS இன்ட்டு T ஆஃப். V0 மைனஸ் VDC இன்ட்டு IS இன்ட்டு T ஆஃப். ஓகேங்களா? இந்த நான் மறுபடியும் சொல்கிறேன், V0 மைனஸ் VDC அப்படின்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, V0ங்கிறது அவுட்புட். சரிங்களா? அதில் VDCயை மைனஸ் பண்ணிட்டா இது கிடைக்கிறது இது. ஓகேங்களா? ரைட்டு. V0 மைனஸ் VDC இன்ட்டு IS இன்ட்டு T ஆஃப். இப்போ V0 ஈக்குவல் டு, இந்த V0 மட்டும் இங்கே வச்சிங்க. வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக எழுதுறா இருந்தால் இதை ரெண்டுத்தையும் தனித்தனியாக மல்டிப்ளை, V0 இன்ட்டு IS இன்ட்டு T ஆஃப்
மைனஸ் விடிசி இன்ட்டு ஐஎஸ் இன்ட்டு டி ஆஃப் போட்டாலும் உங்களுக்கு ஒரு 2 ஸ்டெப் கூட வரும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ V0 மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா V0 இதில் உள்ள ஐஎஸ் காமனாக இருக்குது பாருங்கள், இந்த ஐஎஸ் காமனாக இருக்குது, இந்த ஐஎஸ் காமனாக இருக்குது, எல்லாம் எடுத்துடலாம். V0 ஈக்குவல் டு விடிசி இன்ட்டு டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப் டிவைடட் பை டி ஆஃப். V0 ஈக்குவல் டு அதாவது அவுட்புட் வோல்டேஜ் V0 ஈக்குவல் டு விடிசி இன்ட்டு டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப் டிவைடட் பை டி ஆஃப். ஓகேங்களா, ரைட்டு. இப்போ V0 இஸ் ஈக்குவல் டு விடிசி இன்ட்டு டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப் வந்து டி நமக்கு தெரியும், டிவைடட் பை இந்த டி ஆஃபுக்கு எப்படி மாற்றி எழுதலாம்னா டி மைனஸ் டி ஆன். இங்கே டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப் வந்து டி, அப்போ டி ஆஃப் எப்படி எழுதலாம்னா டி மைனஸ் டி ஆன் எழுதலாம். ரைட்டுங்களா, டோட்டல் டைம்லேருந்து ஆன் டைமை கழிச்சிட்டிங்கன்னா மீதி டி ஆஃப் கிடைக்கும். ரைட்டா, ரைட்டு. V0 ஈக்குவல் டு விடிசி இன்ட்டு மேலே கீழே அதாவது நியூமினேட்டர் டினாமினேட்டர் எல்லாத்தையும் டீயால் டிவைட் பண்ணுங்கள். அப்போ டி பை டி இங்கே டி பை டி மைனஸ் டி ஆன் பை டி. ரைட், டி பை டி என்ன 1, இந்த டி பை டி என்ன 1. ஸோ 1 டிவைடட் பை 1 மைனஸ் டி ஆன் பை டி. ரைட்டுங்களா, இந்த டி ஆன் பை டியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், எப்போதும் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். அப்போ அப்படியே இந்த இடத்துல ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். V0 இஸ் ஈக்குவல் டு விடிசி இன்ட்டு மேலே 1 இது 1 இது மைனஸ் ஆல்ஃபா. ஸோ V0 ஈக்குவல் டு விடிசி இன்ட்டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ V0 இஸ் ஈக்குவல் டு விடிசி டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. இதுதான் ஃபைனலாக கிடைக்கிறது. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் V0 ஈக்குவல் டு விடிசி டிவைடட் பை விடிசிங்கிறது இன்புட் வோல்டேஜ் டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. இங்கே பாருங்கள், இந்த ஆல்ஃபா வேல்யூ இருக்கு இல்லையா, ஆல்ஃபா வேல்யூ 0 அப்படின்னு இருந்தால், ஆல்ஃபா வேல்யூ 0வாக இருந்தால் இந்த ஆல்ஃபா இதில் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். V0 ஈக்குவல் டு விடிசி. ஆல்ஃபாவோட வேல்யூ 0ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜும் ஈக்குவல் ஆகிடும். V0 ஈக்குவல் டு விடிசி. பட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, ஆல்ஃபா இடத்துல 1ன்னு போடுங்க. 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ விடிசியை 0 டிவைட் பண்ண இட் பிகம் இன்ஃபினிட்டி. இது வந்து இன்ஃபினிட்டி. அப்போ V0 இன்ஃபினிட்டி ஆகுது. அப்போ நீங்கள் 0லேருந்து 1 போகிறீங்க, ஆல்ஃபாவோட வேல்யூ 0லேருந்து 1 படிப்படியாக கொண்டு போகிறீங்கன்னு வச்சிங்களேன். 0வாக இருக்கும்போது ஆல்ஃபாவோட வேல்யூ 0வாக இருக்கும்போது இன்புட் வோல்டேஜும் அவுட்புட் வோல்டேஜும் சமமாக இருக்குது. அப்போ 0லேருந்து அடுத்தது கொண்டு போங்க, 0.1 0.2 0.3 0.4 0.5 அப்படின்னு கொண்டு போங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆல்ஃபா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அவுட்புட் வோல்டேஜ் இன்புட்டை விட அதிகமாகிறது உங்களால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஆல்ஃபா 1ன்னு வரும்போதே V0 வேல்யூ இன்ஃபினிட்டின்னு போகுது. அப்போ நீங்கள் படிப்படியாக ஆல்ஃபா வேல்யூவை கொஞ்சமாக ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் V0 வேல்யூ விடிசி வேல்யூவை விட அதிகமாக போகும். அதனால தான் இந்த ஸ்டெப் அப் சாப்பர் நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஆல்ஃபா வேல்யூ பிட்வீன் 0 and 1. சரிங்களா, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தி அவுட்புட் V0 இஸ் விடிசி, அதாவது V0 விடிசிக்கும் இன்ஃபினிட்டி இடையில் இருக்கும். ஆல்ஃபாவோட வேல்யூ 0க்கு 1க்கு இடையில் இருந்தால் அவுட்புட் எப்படி இருக்கும், விடிசிக்கும் இன்ஃபினிட்டி இடையில் இருக்கும். நான் சொன்னது தான். இப்போ 0க்கு 1க்கு இடையில் ஆல்ஃபாவோட வேல்யூ இருக்கிறப்ப 0ல் இருக்கிறப்ப என்ன நடக்குது, இந்த இன்புட் வோல்டேஜும் அவுட்புட் வோல்டேஜும் சமமாக இருக்குது. இப்போ இது 10னா அது 10ன்னு இருக்கும். சரிங்களா, நீங்கள் ஆல்ஃபா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க, கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ என்ன நடக்கும், V0 வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எதை விட விடிசியை விட இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். சரிங்களா, இப்போ இன்புட் 10ன்னு வச்சிங்களேன், அது V0 வந்து 12 வரும். அப்புறம் ஆல்ஃபா இன்க்ரீஸ் பண்ணுங்கள் 15ன்னு வரும். அப்புறம் ஆல்ஃபா இன்க்ரீஸ் பண்ணுங்கள் 18ன்னு வரும். ஸோ இப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். அப்போ இந்த 0.01 0.5 இந்த மாதிரி இன்க்ரீஸ் நீங்கள் 0.1 0.12 0.13 இல்லை இந்த மாதிரி போக கொஞ்சமாக இந்த அவுட்புட் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜை விட இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஆல்ஃபா when it reaches value 1 அப்படின்னா the output voltage becomes infinity அப்படின்றது வருது. இது வந்து நம்ம தியரிட்டிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதனால் இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ஃபா வேல்யூவை பொறுத்து ஆல்ஃபா 0வாக இருந்தால் இன்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் வோல்டேஜ். அதே ஆல்ஃபா ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகி போகும்போது அவுட்புட் வோல்டேஜ் V0 இஸ் கிரேட்டர் தென் இன்புட் வோல்டேஜ். அதே ஆல்ஃபா 1 ரீச் பண்ணும்போது அவுட்புட் வோல்டேஜ் இஸ் இன்ஃபினிட்டி. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? தேங்க்யூ. இந்த சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை கமெண்ட் பாக்ஸில் டவுட்டை கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.